ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ட்ரை தீஸ் கொஸ்டின்ஸ் தான் போட போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். சும்மா ஜெனரல் இன்ட்ரோ டூ நம்பர்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த ரீகேப் ஃபுல்லா பார்த்துட்டோம். அப்புறம் நம்ம இந்த நோட்டும் பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ட்ரை தீஸ் கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். இதெல்லாம் அனுப்பிச்சிடுறேன். பிளாக் பென் எடுத்துக்கிட்டேன். ஓகே. அப்சர்வ் அண்ட் கம்ப்ளீட்னு 3 கொஸ்டின் குடுத்துருக்கான். 2 பக்கமும். 2, 2 3, 3 6 கொஸ்டின் குடுத்துருக்கான். ஸோ அதெல்லாம் முடிச்சிடலாம். 1 + 3 என்ன வரும்? 4. 5 + 11 16. 21 + 47 இது கொஞ்சம் யோசிக்கணும். 20 47 + 20 என்ன வரும் உங்களுக்கு? 47 + 20னா +1 எழுதலாம். 21 நீங்க இப்படி எழுதலாம். 20 + 1 எழுதலாம். ஸோ 47 + 20 என்ன வரும்னா 57, 67 வரும். 47 + 20 is nothing but 67. 67 + 1 is nothing but 68. ஸோ ஆன்சர் வந்து இந்த தேர்ட் கொஸ்டினுக்கு 68 தான். ஸோ இதுவும் எழுதி வச்சுக்கலாம். எதுக்கு இதெல்லாம் கேட்கறான்னு தெரியல. ஸோ சும்மா நம்ம கேட்கறான் போட்டுறேன். 5 × 3 15. 7 × 9 63. இதெல்லாம் உங்களுக்கு டேபிள்ஸ் தெரிஞ்சா ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். அப்புறம் 13 × 11 இப்போ பார்த்தீங்கன்னா 13 × 10 தெரியும் எல்லாருக்கும். இப்போ 13 × 10 வச்சுக்கலாமே. 11 எப்படி எழுதலாம்? 10 + 1 எழுதலாம். ஸோ 13 × 11 தான் கேட்டிருக்கோம். ஸோ 13 × 10 + 1 எழுதலாம். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ 13 × 10 ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்புறம் ப்ளஸ் 13 × 1. ஸோ இப்படி தான் பண்ணணும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா 13 × 10 ப்ளஸ் 13 × 1 எழுதலாம். 13 × 10 ப்ளஸ் 13 × 1 இப்படி எழுதலாம். ஸோ 13 × 10 பார்த்தீங்கன்னா 130 எல்லாருக்கும் தெரியும். 13 × 1 is nothing but 13. So 130 + 13 is nothing but 143. So இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 143. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் 143. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா ஆக்சுவலாக இது 1 + 1ம் ஆட் நம்பர், 3யும் ஆட் நம்பர். இங்கே 5ம் ஆட் நம்பர், 11ம் ஆட் நம்பர். இங்கே 21 ஆட் நம்பர், 47 ஆட் நம்பர். ஆனால் இங்கே ஆன்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ் வருது. ஈவன் நம்பர்ஸ் வருது. ஸோ இங்கே அதே மாதிரி தான். இங்கே வேற மாதிரி வருது. ஆக்சுவலாக இங்கே இது 5 ஆட் நம்பர், 3யும் ஆட் நம்பர். ஆனால் ஆன்சரும் ஆட் நம்பர் தான். ஸோ இப்போ என்ன இந்த அப்சர்வேஷனில் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ ஆட் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அன் ஆட் நம்பர். ஏன்னா இது மூணுமே ஆட் நம்பர் தான். இதெல்லாம் ஆட் நம்பர். பார்த்தாலே தெரியுது. ஏன் ஆட் நம்பர்? 5ல முடியுது, 3ல முடியுது, 3ல முடியுது. இது ஏன் ஈவன் நம்பர்? இது 4, 16, 68 இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஸோ இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா சம் ஆஃப் எனி டூ ஆட் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அன் ஈவன் நம்பர். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ ஆட் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அன் ஆட் நம்பர். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் வந்து ஆட் நம்பர். சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர். ஸோ இப்போ இன்னொரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்கான். அதையும் முடிச்சிடலாம். Justify the following statements with appropriate examples. The sum of an odd number and an even number is always an odd number. So sum of odd number plus even number என்ன பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்ன? ஆட் நம்பர் கேட்குறான் ப்ளஸ் ஈவன் நம்பர் கேட்குறான். ப்ளஸ் ஈவன் நம்பர். இப்போ ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸே நம்ம எடுத்துவோமே. ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ் என்னலாம் இருக்கும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ். இதில் ஒரு ஆட் நம்பர் பிக் பண்ணலாமே. 1 பிக் பண்ணுறேன். ஒரு ஈவன் நம்பர் லெட்ஸ் சே 2ன்னு பிக் பண்ணுறேன். 1 + 2 பார்த்தீங்கன்னா 3ன்னு வருது. இந்த கொஸ்டின் என்ன கேட்குறான்? சம் ஆஃப் அன் ஆட் நம்பர் அண்ட் ஈவன் நம்பர் இஸ் ஆல்வேஸ் அன் ஆட் நம்பர். இது ஆட் தான். ஸோ இப்போ நான் வேற ஏதாவது பிக் பண்ணுறேனே. மறுபடியும் 1 பிக் பண்ணிக்கிறேன். வேற ஈவன் நம்பர் ஏதாவது பிக் பண்ணுறேன். 4ன்னு பிக் பண்ணுறேனே. 1 + 4 பார்த்தீங்கன்னா 5ன்னு வருது. ஸோ இதுவும் ஆட் நம்பர் தான். ஸோ இதுவும் ஆடு, இதுவும் ஆடு. இப்போ 1 வச்சுக்கிறேன். 1 ஆட் நம்பரே இருக்கட்டும். இன்னொரு ஈவன் நம்பர் பிக் பண்ணுறேன். லெட்ஸ் சே 6ன்னு பிக் பண்ணுறேன். 1 + 6 பார்த்தீங்கன்னா 7ன்னு வரும். இதுவும் ஆடு தான். 7 இஸ் ஆல்சோ ஆட் நம்பர். இப்போ 1 + 8ன்னு போடுறேனே. 1 நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஈவன் நம்பர்ஸ் மட்டும் நான் அப்படியே ஃப்ளக்சுவேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ 1 + 8 பார்த்தீங்கன்னா 9. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு என்ன தெரியுது? 1 + 2 3 தான். 1 + 4 5 தான். 1 + 6 7 தான். 1 + 8 9. ஓகே, இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ஆட் நம்பர்ஸ் தான். அதே மாதிரி இங்கே நான் ஆட் நம்பர் ப்ளஸ் ஈவன் நம்பர் எல்லாத்தையும் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஜஸ்டிஃபை த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் அப்ராப்ரியேட் எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்கான். நான் ஜஸ்டிஃபை பண்ணிட்டேன். இந்த 4 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன் இன்ஃபேக்ட் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. Sum of an odd number plus an even number is always an odd number. First statement true. The second statement எடுத்துக்கலாமே. Product of an odd number and even number is always an even number. Product of odd and even. Okay, இப்போ இது கீழே தள்ளிக்கிறேன். இந்த கீழே தள்ளிட்டா கடைசியாக இருக்கும். கீழே தள்ளிட்டு நம்ம ப்ராடக்ட் ஆஃப் என்ன கேட்டிருக்கோம்? ஆட் அண்ட் ஈவன் நம்பர். ஆட் நம்பர் என்ன வச்சுக்கலாமே. லெட்ஸ் சே இது 1 வேண்டாம். இதுக்கு வந்து நம்ம ஆட் நம்பர் வந்து 5 எடுத்துக்கலாம். ஈவன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். 5 × 2 பார்த்தீங்கன்னா 10ன்னு வரும். ஸோ இது ஆடு, இது ஈவன்.
ஸோ 5 இன்ட்டு 2 10 இதுவும் ஈவன் தான் வருது. ஸோ ஈவன். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் கரெக்டாக மேட்ச் ஆகுது. இப்போ 5 அப்படியே ஆடாக வச்சுக்கிறேன். வேற ஏதாவது ஈவன் நம்பர் எடுக்க சொல்லுங்களேன். இல்லை நானே சொல்கிறேன். 4 5 இன்ட்டு 4 20 இதுவும் ஈவன் தான். இதுவும் ஈவன் தான். இப்போ மறுபடியும் 5 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வேற ஏதாவது ஈவன் நம்பர் எடுக்கிறேன். லெட்ஸ் சே 8 வச்சுக்கிறேன். 8 5 40. ஸோ இதுவும் ஈவன் தான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? ப்ராடக்ட் ஆஃப் ஆட் அண்ட் ஈவன் இஸ் ஆல்வேஸ் அன் ஈவன் நம்பர். ஸோ இது எல்லாமே ஈவன் தான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான், ட்ரூ தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்து கேட்டிருக்காங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் எனி த்ரீ ஆட் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அன் ஆட் நம்பர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எனி த்ரீ ஆட் நம்பர்ஸ் இதெல்லாம் எடுக்கலாம். 1 3 5 லெட்ஸ் சே 1 3 5 எடுத்துக்கலாமே. 1 இன்ட்டு 3 இன்ட்டு 5 ப்ராடக்ட் ஆஃப் எனி த்ரீ ஆட் நம்பர்ஸ் சும்மா ரேண்டமாக எடுத்திருக்கேன். 3 இன்ட்டு 5 15 15 இன்ட்டு 1 15 தான். ஸோ இது ஆடு தான். இப்போ வேறு ஏதாவது சும்மா ரேண்டமாக எடுக்கிறேன்னா வேறு ஏதாவது ரேண்டமாக ஆட் நம்பர்ஸ் நான் 3 எடுக்கிறேன். லெட்ஸ் சே 61 இன்ட்டு 57. ஓகே, இது ரொம்ப பெரிய நம்பர். இதெல்லாம் டக்குன்னு மல்டிப்ளை பண்ண முடியாது. கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிறேன். லெட்ஸ் சே 7 இன்ட்டு 9 இன்ட்டு 14 15 எடுத்துக்கிறேன். 15 7 to 9 பார்த்தீங்கன்னா 63 வரும். 63 இன்ட்டு 15. ஓகே, இது நான் யோசிச்சு தான் போடணும். 63 இன்ட்டு 15 என்ன வரும்? 5 இன்ட்டு 3 15. 5 6 30 31. இங்கே ஒரு 0 போட்டு இங்கே அப்படியே 63 வந்துடும். ஸோ 5 4 9 945 இதுவும் ஆட் நம்பர் தான். ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் இது ரேண்டமாக நான் எடுத்திருக்கேன். 945 is also an odd number. So product of any three odd numbers is always an odd number. So இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் வச்சு ஜஸ்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ட்ரை திஸ் கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபேக்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.